ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு. அதை நான் எப்படி செய்கிறேன் சிம்பிளாக அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன். இது எங்கள் வீட்டிலையே இருந்த வாழை மரத்துலேருந்து எடுத்தது தான். நான் ஒரு 2 பேருக்குள்ள அளவு தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பேனில் எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. மற்றபடி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி சாம்பார் மாதிரியும் செய்யலாம். அதுவும் கூட்டு தான். ஆனால் நான் இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சுட்டேன். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. பருப்பு ஊறுறதுக்கு தான் டைம் ஆகும், ஊறி வேகணும், அதுதான் டைம் ஆகும். அப்புறம் வாழைத்தண்டு கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நிறைய நார் இருக்கும், அது டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணுறேங்கிறதும் காமிக்கிறேன். நீ காலையில் நான் வேறு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணேன், டியூட்டி போகிறதுக்கும் எனக்கும் பசங்களுக்கும் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னு தான் காமிக்கிறேன். அதுக்கு பன்னீர் கடையிலே கிடைக்கிறது தான் நான் வாங்கினேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பன்னீர் ஃப்ரீசருக்கு கீழே உள்ள ரேக், நம்ம பால் பாக்கெட்லாம் வைப்போம்ல, அந்த இடத்துல வச்சாலே போதும், வீணாக போகாது. ஆர்டினரி பிளேஸில் வச்சோம்னா அந்த கூலிங் வந்து நமக்கு அந்தளவுக்கு சைடு ரேக்லலாம் வைக்கக்கூடாது. அங்கே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் வாங்கி வித்தின் 1 வீக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும். அப்படி யூஸ் பண்ண நாள் ஆகிடுச்சி, பிரிக்கும் போது ஒரு மாதிரி பிங்க் கலர் இல்லைனா தண்ணி விட்டு ஒரு மாதிரி வாடை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக அது ஃபுட் பாய்சன் ஆயிரும், ஒத்துக்காது, சாப்பிட வேண்டாம். சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு கட் பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பன்னீர் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற பன்னீர் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸு, அதில் இந்த பன்னீர் மூழ்கிற அளவுக்கு மீதி இருக்கிற பன்னீரை வந்து பெருசாகவே இருக்கணும், அது பீஸ் பீஸாக கட் பண்ணக்கூடாது. அப்படியே கட் பண்ணாலும் பரவாயில்ல, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும். வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வீணாக போகாமல் இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பன்னீரை. ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும், ரொம்ப ஈவனாலாம் இருக்காது. இதை நான் அடுத்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் எல்லாம் எதுவுமே போடலை, அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விடணும், இல்லைனா அடியில் கரிகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கணும். கொஞ்சம் அந்த நம்ம எண்ணெய் விடாமல் போட்டோம்னா அந்த பன்னீர் அடுப்பில் கல்லில் வச்சோடனே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் சுற்றி பன்னீரில் வரணும். நான் இது மத்தியானம் பசங்களுக்கு சைட் டிஷ்ஷாக தான் கொடுக்குறேன், பொட்டேட்டோ ரைஸ்க்கு. ஸோ அதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2மே தான் சேர்க்குறேன், மிளகாத்தூள், மிளகு பொடி கொஞ்சமாக தான் போடுறேன், காரம் கம்மியாக. பன்னீர் ரொம்ப நேரம் தோசைக்கல்லில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா மத்தியானம்லாம் அப்படியே வரன்னு ட்ரையாக இருக்கும், சாப்பிட சாஃப்டாக இருக்காது. ஓரளவுக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம இது மாதிரி மேலே என்ன பவுடர் தூவணும்னு நினைக்கிறோமோ, நான் மிளகாப்பொடி, மிளகு பொடி 2மே போட்டிருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக, அவ்வளோதான். அது சிம்பிளாக நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடவும். பன்னீர் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம், பால்லேருந்து கிடைக்கிறதுனால டெஃபினட்டாக அதை நம்ம எடுத்துக்கலாம், தினைக்குமே எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு. அவ்வளோதான். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நான் டிஃபன் பாக்ஸில் பசங்களுக்கு வச்சுருவேன் சைட் டிஷ்ஷாக. பொட்டேட்டோ ரைஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதில் சின்னதாக ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டியதான். இப்படி தான் நான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுப்பேன் பன்னீர். இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். இன்னொன்று பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸு பசங்களுக்கு டெஃபினட்டாக பன்னீர் இருக்கும். வாரத்தில் இருக்கிற 6 நாளில் 1 நாள் பன்னீர் அவங்களுக்கு எப்படியாவது ஒன்று ரைஸு இல்லைன்னா இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன்.
பாக்ஸை பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் காலையில் பசங்களுக்கு பொடி தோசை. தோசை எல்லாருக்குமே ஃபேவரெட், அதே மாதிரி என் பசங்களுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. பொடி தோசை, மசால் தோசைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் அதான் செஞ்சேன். இந்த வாழைத்தண்டு வந்து கட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு துண்டு ஸ்லைஸ் கட் பண்ணும்போதே அதில் இருக்கிற நாரை கை விரலாம் சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இது வந்து ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வீட்டிலேயே ரோஸ்ட் பண்ணது பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், காஞ்ச திராட்சை. அதை எப்படி நான் வீட்டில் ரோஸ்ட் பண்ணேன்னு அடுத்து இதுலேயே வருது பாருங்கள். இப்போ லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணியாச்சு 2 பேருக்கும். அவ்வளோதான், பேக்கில் பேக் பண்ணி வச்சாச்சு. இது எல்லா வேலையும் காலையில் 8:50க்கு வேன் வரும். அதுக்குள்ளார நம்ம 8:15க்குலாம் 8:15க்குலாம் நான் ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்து பாதாம் தான் எப்படி ரோஸ்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பேனில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் நெய், எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே ட்ரை பேனில் வாங்கிட்டு வந்த பாதாமை கொட்டி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னா போதும். அந்த மேலே உள்ள தோல் வந்து பாதாம் வந்து வெடித்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வெள்ளை கலர் தெரியும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிரும். இதை கிண்டும் போதே நம்ம உப்பு, மிளகாத்தூள் போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் நான் செய்யலை, நான் தனியாக தான் கிண்டி எடுக்கிறேன். பேக் பண்ணும்போது மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒன்றா போட்டு வச்சா வாடை வந்துடும் அப்படின்ட்டு ரோஸ்ட் பண்ணி மட்டும் வைக்கிறேன். ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் நான் வச்சுருக்கேன். எடுத்து ஆற வச்சுட்டு தான் நம்ம பேக் பண்ணணும் பாக்ஸில். இப்போ நான் அதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கே ஒயிட் கலரில் வெடிப்பு விட்டுருக்கோம். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறினோடனே நம்ம எந்த பாக்ஸில் வைக்கணுமோ எடுத்து வச்சுக்கலாம். ஈரத்தோடு வச்சிங்கன்னா நமுத்து போயிடும். அதான் ஈரம் வச்ச மாதிரி சவுக்குன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது பாதாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆறினோடனே திருப்பி நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து நான் முந்திரி தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்கட்டு, சிப்ஸு, அப்புறம் கேக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு இது மாதிரி தான். அப்புறம் வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் எதுனாலும் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு நாள் நட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு நாள் இந்த மக்கானா தாமரை விதை வச்சு கொடுப்பேன். அடுத்து முந்திரியும் அதே மாதிரி தான். நான் எதுவும் நெய், எண்ணெயெல்லாம் போடலை. அப்படியே போட்டு ட்ரை பேனில் வறுத்து எடுக்கணும், அவ்வளோதான். அது மாதிரி தான் செய்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு. நான் நெய், எண்ணெயெல்லாம் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் சாப்பிட்றணும். இல்லைன்னா எண்ணெய் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நிறையாவும் வச்சு கொடுக்க முடியாது. நிறையாவும் நம்ம சாப்பிடவும் கூடாது. இதில் பாதாமில் ஒரு 5 பாதாம், முந்திரியில் ஒரு 2-3 முந்திரி அப்படி தான் சாப்பிட்ணும். கிரேப்ஸும் கொஞ்சம் ஒரு 6-7 கிரேப்ஸ் இப்படி தான் சாப்பிட்ணும். நிறையா சாப்பிட்டோம்னா செரிக்காது. ஏன்னா அதெல்லாம் ப்ரோட்டீன் அதிகம், செரிக்காது. இது என் பெரிய பையன்தான் செஞ்சிட்ருந்தான். அவன் தான் கிண்டிகிட்ருக்கான். தன்வந்த் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவ்வளோதான். இந்த வாழைத்தண்டு கூட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நமக்கு பிபி, சுகர் அவங்களுக்கு இருக்கிறவங்கலாம், கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களாம் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும். கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இது எங்கள் வீட்டிலே இருந்ததுனால நான் வெளியில் வாங்குறதுக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை. அடிக்கடி எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துக்குவோம். நாங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.